வந்திருக்கீங்க? இப்போ விஜயோட மாநாட்டு பார்க்க வந்திருக்கோம். ஸோ மாநாட்டுக்கான ஏற்பாடெல்லாம் சூப்பராக இருக்குது. நாங்கள் திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம். ஸோ நாளை கழித்து மாநாட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த மாநாட்டை வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்துட்டு ப்ரிப்பராக ரெடி பண்ணுறாங்க, நல்லா ரெடி பண்ணுறாங்க. பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. நிறையா பேர் வேலை பார்க்குறாங்க, நிறையா சேஃப்டியாகவும் செக்யூராகவும் இருக்கிற மாதிரி சூப்பராக வேலை பார்க்குறாங்க. கண்டிப்பாக ரொம்ப ஆர்வத்தோடையும் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். விஜயை பார்க்க போகிறன்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு, ஸோ விஜயை பார்க்க போகிறதுக்கு இந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சூப்பராக இருக்குது மாநாடு. ஏற்பாடெலாம் வந்துட்டு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வேலை செய்கிற ஆட்களை பார்த்தா எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, எவ்வளோ வந்துட்டு ஸோ ஆர்கனைஸாக இருக்குது. ஸோ நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் விஜயை பார்ப்போம். ஸோ எங்களுடைய ஓட்டு விஜய்க்கு தான். ஆனால் உங்கள் மாவட்டத்துக்கு வராரு, இந்த ஈரோடுக்கு எப்படின்னா இருக்குது? எதிர்பார்ப்பு எப்படின்னா இருக்குது? ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது. எப்படா அந்த 2 நாள், நாளைக்கு ஒரு நாள் எப்போ போகும்னு இருக்கு. ஸோ இன்றைக்கே விஜய் வருவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ 2 நாள்ன்ற போது ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த செகண்டே விஜயை பார்க்கணும்னு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த இடத்த பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். அப்போ விஜய் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் நாளைக்கு நைட்டே வர்றதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நாங்கள் விஜயை பார்க்க ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக இருக்கோம். ஆனால் கரூருக்கு அப்புறம் இங்கே முதல் தடவை திறந்த இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள, அதுவும் கரூர் மாவட்டம் பக்கத்து மாவட்டத்தில் நடக்குது. எப்படி பார்க்குறீங்க? பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சார் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு டைம் வந்துட்டு இந்த மிஸ்டேக் நடந்துருச்சு. கண்டிப்பாக அந்த டைம் அந்த மிஸ்டேக் நடக்காத மாதிரி ஸோ எங்கள் தலைவர் வந்துட்டு நிறைய ஏற்பாடோட பண்ணியிருப்பாரு. ஸோ இங்கே நடக்கிற வேலைகளை பார்க்கும்போது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப செக்யூராகவும் மக்கள் வரும்போது சேஃப்டியாக போகிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தலைவர் விஜய் வந்துட்டு பார்த்து பார்த்து பண்ணுவார். பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எந்த மக்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் சூப்பராக அந்த மாநாடு நடக்குன்றதை இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக்கிறோம். விஜய் ரசிகர் மக்கள் பயம் இல்லாமல் வரலாம், தைரியமாக வரலாம். ஏன்னா ஒரு டைம் நடந்த பிரச்சனை மறுபடியும் வராது. அது எங்கள் தலைவர் வந்து இடம் கொடுக்க மாட்டார். இந்த டைம் வர்ற மக்களுக்கு சேஃபாகவும் செக்யூராகவும் இந்த மாநாடு நடக்குன்றதை நான் தலைவர் சார்பாக கேட்டுக்கிறேன். தலைவர் முதலமைச்சர் ஆயிடுவாரா? கண்டிப்பாக 2026 எங்கள் டிவிக்கு மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான் இந்த வட்டம் ஓட்டு. அவர் தான் வந்து பெரிய இந்த ஆட்சியை பிடிக்க போகிறாரு. ஸோ ஆட்சியில் ஒரு மாற்றம் வரப்போது. எங்கள் தலைவர் தான் ஆட்சியை பிடிக்க போகிறாரு. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆட்சி வந்துட்டு நல்ல ஒரு திறமையாக இருக்கவங்கள மக்கள் நல்ல நலனுக்காக பார்க்குற மாதிரி இருக்கணும். ஒரு 20 கோடி ரூபா 200 கோடி ரூபா சம்பாதிக்கிற ஒரு படத்தை விட்டுட்டு இன்னைக்கு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக வந்திருக்கிற நம்மளுடைய விஜயை நம்ம ஆதரிப்போம். ஒரு டைம் ஆட்சியை கொடுத்து பார்ப்போம். அடுத்து எப்படி நடக்குன்னு பாருங்க. கண்டிப்பா விஜய் மக்களுக்கு நிறைய செய்வார் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கும். கண்டிப்பா இந்த வட்டம் விஜய் வந்தாரு அப்படின்னா ஸோ தமிழ்நாட்டோட தலையெழுத்தே மாறுன்றதா 100% நம்புறோம். அனுபவம் இல்லாதவங்களுக்கு எப்படி ஆட்சி கொடுக்குறதுன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அனுபவம் என்ன சார்? அனுபவம் மக்களுக்கு செய்ய மனசு இருந்தால் போதும். என்ன அனுபவத்தை வச்சு என்ன பண்ணுறது? அனுபவம் இருக்கவங்களா என்ன பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு இந்த டைம் விஜய் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு விஜய் பெருசாக பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லா மக்களுக்கும் இருக்குது. வரும்போது ஒரு